என் வாழ்க்கையே நாசமா போச்சு, எல்லாம் இவன் தான் காரணம் அப்படின்னு புலம்புறீங்களா? உன்னை தெளிவா புரிஞ்சுக்குங்க, உங்க வாழ்க்கைய யாரும் நாசமாக்க முடியாது, நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர. நம்மளை கெடுத்துட்டு தான் மறுசோலி பார்ப்பேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல உத்தரவாதம் வாங்கிட்டு வந்திருக்கிற ஷைத்தானா இருந்தா கூட நம்மளை கெடுக்கிறதுக்கான அதிகாரம் அவனுக்கு இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. நாளைக்கு கியாமத்துல அவனை பார்த்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா பாவி அப்படின்னு நம்மளாம் புலம்புற தருணத்துல அவன் சொல்லுவானா, ஒமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்க மேல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லப்பா, இல்லான் தகவுத்துக்கும் ஃபஸ்தஜபுத்தும் லீ, நான் கூப்பிட்டேன் நீங்க வந்துட்டீங்க, உங்களை யார் வர சொன்னா, நீங்க உங்க புத்தியை கொண்டு சிந்திக்க வேண்டியதானேன்னு அவன் நாளைக்கு கேள்வி கேட்பானா. வழிகெடுத்த ஷைத்தானையே குறை சொல்ல முடியாதுன்னா மத்தவங்களை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்?